அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக வருகிற 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை நமது செண்பக தொகுப்பு அடிவாரத்தில் உள்ள நமது காட்டில் வைத்து மருத்துவ நிகழ்ச்சி நடைபெறும். இதில் உங்களுக்கு கட்டுமுறைகள் எல்லா முறைகள் உங்களுக்கு விரிவாக சொல்லிக் கொடுக்கப்படும். முக்கியமாக புற்றுநோய் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் உங்களுக்கு மருத்துவம் சொல்லிக் கொடுக்கப்படும். புற்றுநோய் முற்றிலும் குணமாக்க முடியுமானா உறுதியாக குணப்படுத்த முடியும். அதுக்குள்ள மருந்துகளில் கந்தகம் முக்கிய பங்கு வகிக்கு. இது நமக்கு சர்ச்சி பலரமையா புக்கில் இருக்குது. இருந்தாலுமே அதை அந்த முறையாக கொஞ்சம் விரிவாக செய்ய போகிறோம். அதில் என்ன போட்டிருக்கோம்னா, முட்டை வெள்ளைக்கருவில் அரைச்சி போட சொல்லி போட்டிருக்கோம். நம்ம அதையே முழுசும் கட்டுது அப்படின்னா, அந்த மண் ஓட்டிலையே மருதம்பட்டை சாம்பலை உள்ளே வைக்கும்போது சீக்கிரம் உங்களுக்கு கெட்டு போட்டுரும். அப்போ நாட்டுக்கோழி முட்டை வெள்ளைக்கருவில் வச்சு அரைச்சி போடுதுன்னு சொல்லியிருக்கோம். அதில் ஒரு 3 படம், வில்வேலை சாறில் ஒரு படம். ஆனால் முட்டையை சாப்பிடாத சைவ உணவுக்காரங்களுக்கு அதையே சிறு சென்னி சாறு விட்டு அரைச்சி நம்ம போடும்போது அந்த முறை விரிவாக பார்ப்போம். அதே மாதிரி அதுக்குள்ள மூலிகை மருத்துவம், அதுக்குள்ள அக்குப்ரெஷர் பாயிண்ட்டு, வர்மா புள்ளி அத்தனையும் உங்களுக்கு விரிவாக சொல்லிக் கொடுக்கப்படும். முக்கியமாக புற்றுநோய் உள்ள புற்றுநோய்க்குள்ள தலைப்பு. அதே அந்த கந்தக கெட்டு மருந்து புற்றுநோய்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம போடுறது போகிறோமே ஆயுளை காப்பாற்றக்கூடிய அதிகமான உயர்ந்த ரக மருந்து நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். அந்த மருந்து புற்றுநோய்க்காரங்க மட்டும்தான் சாப்பிடணும்னா கிடையாது. சாதாரணமாக நோய் இல்லாதவங்களே சாப்பிட்டாலே அது ஆயுளை பலப்படுத்தக்கூடியது. எதிர்சக்தி அதிகமாக கொடுத்து எல்லா வித நோயையும் குணப்படுத்தக்கூடியது. ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே இளமை தரக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் அந்த கெந்த கட்டு மருந்து. அந்த கட்டு மருந்தை எப்படி செய்யணுங்கிறத விரிவாகவும், அதே புற்றுநோய்க்கு வெளியில் தரக்கூடிய சுடர் தைலம், அந்த முறை உங்களுக்கு சுடர் தைலமாகவே செஞ்சு காட்டுவோம். ஏற்கனவே ஒவ்வொரு முறை நம்ம வருதவங்களுக்கு நாங்களே செய்யாமல் வரும் அன்பர்களையே அவங்களே செய்முறையை செய்ய சொல்லுவோம். அது மாதிரி இந்த முறையவும் வருதவங்களையே சொல்லிக் கொடுக்க போகிறோம். அந்த சுடர் தைலத்தை வெளிப்புறமாக புற்றுநோய் உள்ளவங்களுக்கு பற்று மாதிரி போடும்போது வெளியில் கூடி கட்டி, அது புற்றுநோய்க்கு மட்டும் கிடையாது, சிலந்தி கட்டி பிளவை கட்டி எல்லாத்துக்குமே அந்த சுடர் தைலம் அந்த முறையை செய்முறையாகவே செஞ்சு காட்ட போகிறோம். வருதவங்க ஏற்கனவே புதுசாக இருந்தவங்களுக்கு தெரியும். ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காலையில் 6:30 மணிக்கு செண்பக தோப்புன்னு பஸ்ஸு வரும். அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா வைத்தியர் காடு எதுன்னா நம்ம காட்டுக்கு முன்னாலே இறக்கி விட்ருவாங்க. ஆட்டோவில் வருதவங்கள்ட்ட சொன்னிங்கன்னா வைத்தியர் காட்டுனாலே பெரிய நம்ம போட்டிருக்கோம். செண்பக தோப்புக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாலே நம்ம காடு இருக்குது. நைட்டில் இருந்து சீக்கிரம் நைட் பிரயாணம் பண்ணுறவங்க காலையில் வரவங்களுக்கு குளிக்கிறதுக்கு நம்ம பம்புலேயே குளிச்சுக்கிடலாம். அதுபோக தெரியாதவங்களுக்கு நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 8:30 மணிக்கு இல்லைன்னா 8 மணிக்கு மேலே எங்கள் காரை அனுப்பி விடுவோம். அந்த காரில் நீங்கள் வந்துக்கிடலாம். இங்கே நம்பரை தொடர்பு கொண்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக 9 மணிக்கெலாம் கிளாஸ் ஆரம்பிச்சிடும்.
இந்த வட்டம் நல்ல கோடை மழை நல்ல மழையாக பெஞ்சிருக்கு. உங்களுக்கு மூலிகையும் நிறையா சுற்றி காட்டிட்டு அதிகமான முக்கியமான மருத்துவம் சொல்லிக் கொடுப்போம். அதோட நம்ம போய் போகிறது புறமே இயற்கை விவசாயம்தான். அந்த இயற்கை விவசாயம் மாடி தோட்டத்தில் வைக்கிறவங்களுக்கு மற்றபடிக்கு புதுசாக செய்தவங்களுக்கும் அது சம்மந்தப்பட்ட விளக்கமும் சொல்லிக் கொடுக்க போகிறோம். கலந்துக்கங்க. நன்றி, வணக்கம்.